மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. எல்லாம் நான் ரெடி பண்ணிருக்கேன் போடான்னு சொன்னா இங்க வந்து பார்த்தா என்னடா பண்ணி வச்சிருக்கான். டீ வாங்க கூட காசு இல்லைன்னா நடக்காத முதல்வருக்கு எதுக்குடா 4 கிலோ பூ வாங்கி தொங்க விட்டுருக்கான். ஏற்கனவே அவகிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு, எப்படி பேச போறோம்னு பயந்துகிட்டு வந்தேன். இந்த லட்சணத்துல இந்த செட்டப் எல்லாம் வேற பண்ணி வச்சிருக்கான். இதுக்கு அவர் ரியாக்ஷன் என்னன்னு தெரியலையே. ஐயோ எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே. பேசாம வெளியே போயிடலாமா? ஐயோ வெளியே போனா மச்சான் வேற சாவடிச்சிருவானே. வேற எப்பவாவது அவகிட்ட பேசலான்னு போனா அவ பேச மாட்டா. இதுதான் நல்ல சான்ஸ். இதே வச்சு எப்படியாவது அவகிட்ட பேசி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அனுப்பினான். இப்ப மட்டும் பேசாம வெளியே போயிட்டா நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியடான்னு திட்டுவான். இருந்தாலும் அவன் சொல்ற மாதிரி இதுதான் நல்ல சான்ஸ். இப்போ கையில் கிட்ட பேசினாதான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். பேசி பாப்போம். என்ன இருமலா? அடிச்சி வாய் திறந்து கூப்பிடுடா. ஐயோ கூப்பிடுதான் தைரியம் வர மாட்டேங்குது. மச்சான் சொல்ற மாதிரி தாலி கட்டும் போது அவ்வளவு தைரியமா கட்டினியடா, இப்ப பேசுறதுக்கு தைரியம் வரல. அடிச்சி பேசி தொல்ல. கையல் கையல் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? இல்ல வேண்டானா வெளியே போயிருவியா? என்னடா பேசுற? ஐயோ பேச வேற வரமாட்டேங்குது. ஒழுங்கா பேசி தொல்லடா. கையல் எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டு நான் போயிடுறேன். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. என்னடா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பேச போறான்னு பாக்குறீங்களா? நான் பண்ணது தப்புதான் கையல். அதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு விருப்பமா இல்லையான்னு கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்காம உங்க கழுத்துல நான் தாலி கட்டியிருக்க கூடாது. ஆனா அந்த நேரத்துல எனக்கு வேற எதையுமே யோசிக்க தோணல கையல். அந்தாலும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணப்போ அந்தால இருந்து உங்களை காப்பாத்தணும்னு மட்டும்தான் தோணுச்சு. அதான் அந்த நேரத்துல நான் பண்றது சரியா தப்பான்னு கூட யோசிக்காம உங்க கழுத்துல தாலியை கட்டிட்டேன். ஆனா நான் தாலி கட்டிட்டேன்றதுக்காக நீங்க என் கூட தான் இருக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நீங்க தாராளமா என்கிட்ட சொல்லலாம். தாலி கட்டிட்டேங்கிற உரிமையில நான் எந்த விதத்திலயும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அந்த தாலி கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கழட்டிடலாம். இல்ல நான் எதுக்காக சொல்றேன்னா, கழுத்துல கட்டின ஒரு முழம் மஞ்ச கயிறுக்காக பிடிக்காத ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு வாழணும்னாலாம் எந்த அவசியமும் இல்ல. நமக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக சகிச்சுக்கிட்டு வாழக்கூடாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழணும். என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேக்குற இடத்துல கூட நான் இல்ல. ஏன்னா என்னை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாத ஒருத்தனை திடீர்னு புருஷனா ஏத்துக்கிட்டு வாழணும்னா அது யாராலையும் முடியாது. இப்ப கூட லட்சுமி அக்கா சொன்னதுனாலதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். அம்மா சொன்னதுனாலதான் நீங்களும் என் கூட வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா கொஞ்ச நாள் என் கூட இருங்க. என் பொண்டாட்டியா இல்ல, ஒரு ஃப்ரெண்டா. அந்த கொஞ்ச நாள்ல உங்களால என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சா, ஒருவேளை என்ன பிடிச்சா என் கூட இருந்தா போதும். இல்லனா தாராளமா நீங்க உங்க வீட்டுக்கு போலாம். இல்ல அதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கே உங்களை நான் உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். என்ன இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கா? இப்ப நான் சொன்னதுக்கு ஓகேவா இல்லையான்னு கூட தெரியலையே. சரி கையில், உங்க முடிவு என்னங்கறத நீங்க நல்லா யோசிச்சு சொன்னா போதும். ஆனா உங்க விருப்பம் இல்லாம உங்க கழுத்துல தாலி கட்டினதுக்கு நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா இல்லையான்னு மட்டும் எனக்கு தெரியணும். மன்னிக்கிற அளவுக்கு இது சின்ன விஷயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்ன இதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா? இப்ப என்ன மன்னிச்சிட்டாலா இல்லையான்னு கூட தெரியலையே. ஏன் கையில், நான் பண்ணதுக்கு நீ என் மேல கோவப்பட்டு என்னை திட்டினா கூட, ஏன் 2 அடி அடிச்சா கூட எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்காது. ஆனா இப்படி மௌனமா அழுதுகிட்டே இருக்க, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி உன்ன சொல்லி எந்த தப்பும் இல்ல. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருந்தேன். அதனால எனக்கு இது பெரிய விஷயமா தெரியல. ஆனா உனக்கு அப்படி இல்லல்ல. இனி இப்ப நீ நாளைக்கு என் கூட இருக்கிறேன்னு சொன்னாலும் இல்ல என்னை விட்டு போறேன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கணும். ஆனா நீ என்னை விட்டு போக கூடாது, என் கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது கையல். நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்குவேன். ஆனா என்னை விட்டு போறேன்னு மட்டும் நாளைக்கு சொல்லிடாத கையல்.
சந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கணு போதும் இல்லை என்று சொல்லை தாக்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோ ஜன்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் நியாயமா நியாயமா என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் மௌனமா மௌனமா என்ன சொல்ல போகிறாய் அவள் வருவாளா அவள் வருவாளா என்னுடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா ஏ கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக சுடிதாரில் மூடாத பாகங்கள் வாழ்க அவள் வருவாளா அவள் வருவாளா டி சக்தி நீ என்ன அதுக்குள்ள வந்துட்ட ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சா இல்ல பிரேக் விட்டுருக்கேன் ஓ டீ பிரேக்கா அட்டும் குப்பம் அவனே அடிச்சேன்னு வச்சுக்க டேய் பின்ன என்னடா சக்தி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிட்டு இப்படி பாதியிலே வந்திருக்க என்னடா ஆச்சு டேய் என்னடா ஆகும் அவளே அங்க அழுதுகிட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் நைட் நீ வயிற்றுச்சல் கொட்டிக்காதடா டேய் அதுக்கு தானடா உன் மேல அவளுக்கு ஒரு இது வரணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ போய் கரெக்டா பேசி கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம்ல என்ன மண்ணாங்கட்டி பேசி கரெக்ட் பண்றது டேய் அந்த செட்டப் எல்லாம் பண்ணாம இருந்திருந்தா கூட அவ என்ன நல்லதான் நினைச்சிருந்திருப்பாடா அவ விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கே அவகிட்ட இருந்து என்ன ரியாக்ஷன் தெரியல இந்த லட்சணத்துல பூவெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நைட் செட்டப் பண்ணிட்டு வந்திருக்கான் அதை பார்த்த உடனே அவ என்ன கேடு கெட்டவன் நினைச்சிருப்பாடா அப்படியா நினைச்சிருப்பா இல்ல பின்ன விருப்பம் இல்லாம தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலாம் வானா அவ என்ன தியாகி நினைப்பாளா டேய் விருப்பம் இல்லன்னு நீ ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்க விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேக்குறதுக்கு தானே உன்னை அனுப்புனேன் டேய் எப்படிடா கேக்குறது என்ன கேட்டாலும் அவ அழுதுகிட்டே இருக்காடா டேய் அழுதுகிட்டே இருக்கானா நீ தாண்டா அவளுக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசி அவளை சமாதானம் பண்ணணும் டேய் நான் எல்லாம் பேசிட்டேன்டா ஆனா என்ன பேசினாலும் அவ எதுவுமே சொல்லாம மௌனமாவே இருக்கா என்ன சொன்னாலும் அவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கா எனக்கு என்னமோ அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு தான் தோணுது டே பிடிக்கல நீயே முடிவு பண்ணாத பிடிக்கலனா அவ உன் கூட வந்திருப்பாளா புடிச்சு வந்திருந்தா அவ இப்படிதான் உட்காந்து அழுதுட்டே இருப்பாளா ஏதோ லட்சுமி அக்கா சொன்னதுனால அவ என் கூட வந்தா மத்தபடி அவளுக்கு ஒன்னும் என் மேல விருப்பம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு என்னமோ அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு தான் தோணுது சரி பிடிக்கலனா இப்ப என்ன பண்ணுவ நாளைக்கு அவளை கொண்டு போய் அவ வீட்டுல விட்டுருவியா டேய் எப்படிடா விட முடியும் எப்பயாவது பிடிக்க வைக்கணும்டா தெரியுதுல்ல அப்புறம் என்ன இதுக்குடா வெளியே வந்த பின்ன வெளியே வராம நான் என்ன பேசினாலும் அவ எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்கா அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து என்ன பண்றது அதான் வெளியே வந்துட்டேன் சரி வெளியே வந்து இப்ப என்ன பண்ண போற சரி வா 2 பேரும் மேட்ச் ஆட போவோமா டேய் பின்ன என்னடா லூசாடா நீ ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ரூம்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் எங்க என்ன பண்றதுன்னு தெரியல வெளியே வந்துட்டேன்னு சொல்ற நீங்க பாரு திரும்ப ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னா காண்ட் ஆயிரம் சொல்லிட்டேன் ஐயோ சரி ஃபர்ஸ்ட் நைட்டை விடு அவகிட்ட பேசுறதுக்கு இதை விட ஒரு நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்குமாடா டேய் பேசுனா என்னடா பேசுறது டேய் முடிவா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுன்னு கேட்கணும்டா டேய் நான் கேட்டேன்டா அவ எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காடா நீ எப்படி கேட்டிருப்பேன்னு நான் சொல்லட்டா கையல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருப்ப அவளே அங்க ஏற்கனவே பயந்து போய் உட்காந்துருப்பா இதுல நீ வேற பயந்து கேட்டா அவ எப்படிடா சொல்லுவா பின்ன அதட்டி கேட்க முடியுமா டேய் அவளே பயந்துருக்கா அவகிட்ட எப்படிடா சத்தம் போட்டு கேக்குறது சத்தம் போட்டு கேக்குறதா டேய் ஐயோ கடவுளே உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அவ என்னடா பண்ண போறா டேய் அதட்டி கேட்க சொல்லலடா அன்பா கேட்கணும் அவளே பாவம் ஃபீலிங்ல இருப்பா அவ பக்கத்துல போய் உட்காந்து அவ கைய புடிச்சு எதுக்கும் பயப்படாத கவலைப்படாத நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை அன்பா பேசணும்டா எது பக்கத்துல போய் கைய புடிச்சா
அட போடா, 10 மீட்டர் இடைவெளி விட்டு நிக்கிறதுக்கு எனக்கு படபடன்னு வருது. இதுல வேற பக்கத்துல போய் கைய வேற பிடிக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாதுடா. எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தைரியம் இல்ல. டேய், அவ்வளவு கெத்தா தாலியை கட்டிட்டு இப்ப பக்கத்துல போய் கைய பிடிக்கிறதுக்கே பயமா இருக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்க, நான்லாம் வேண்டாம், பாக்குறவங்களே உன்னை கலாய்ப்பாங்க. ஐயோடி மச்சான், உண்மையாவே அவகிட்ட போன தைரியம் வர மாட்டேங்குதுடா. சரி, இப்ப என்ன உனக்கு தைரியம் வரல அவ்வளவுதானே? தைரியம் வர்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? வா, 2 பேரும் போய் சர்பத் குடிச்சிட்டு வரலாம். சர்பத் குடிச்சிட்டு வந்தா தைரியம் தன்னால வரும். டேய், சரக்கு அடிச்சா தைரியம் வரும்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. சர்பத் குடிச்சா தைரியம் வரும்னு சொல்றியாடா? சரி, சரக்கு அடிச்சா உனக்கு தைரியம் வரும்னா சொல்லு, சரக்கு அடிப்போம். டேய், நீயா பேசுற? நீதான் சரக்கு அடிக்க மாட்டியே. அடிக்க மாட்டேன்தான், இருந்தாலும் உனக்கு தைரியம் வரணும்னா சரக்கு அடிக்கணும்னா அடிக்கிறதுக்கு நான் ரெடி. வா. டேய், நிஜமாவா சொல்ற? டேய் ஆமாண்டா, ஆனா சரக்கு அடிச்சிட்டு வந்து அவகிட்ட போய் தைரியமா பேசுவியா? பேசுவனான்னு தெரியல, ஆனா சரக்கு அடிச்சா தைரியம் வரும்னு மட்டும் தெரியும். டேய், என்னடா இப்படி சொல்ற? அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறமா வாழ்க்கையில சரக்கே அடிக்க கூடாதுன்ற முடிவுல இருந்தேன். நீ கையல் கிட்ட போய் தைரியமா பேசணுங்கிறதுக்காக தான் உனக்காக நான் சரக்கு அடிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்கேன். நீ மட்டும் போய் அவகிட்ட ஒழுங்கா பேசல. ஐயோ சாரிடா, முதல்ல சரக்கு அடிப்போம், அப்புறம் தைரியம் வந்துச்சுன்னா போய் பேசுறேன். அதெல்லாம் வரும், வா போலாம். டே சக்தி, உனக்கு தானே தைரியம் வரணும். உனக்கு தைரியம் வர்றதுக்காக நீ சரக்கடிடா. நான் வேணா எனக்கு ஒரு சர்பத் சொல்லிக்கிட்டா? அப்படியே உன்னை அடிச்சு சாவடிச்சிருவேன். 2 பேரும் சரக்கு அடிக்கலாம்னு கூட்டு வந்துட்டு இப்ப நான் மட்டும் சரக்கு அடிக்கணும், நீ சர்பத் அடிப்பியா? டேய், நீ உன் பொண்டாடி கிட்ட பேசுறதுக்கு தைரியம் வரணும்னு சரக்கு அடிக்கிற. நான் சரக்கு அடிச்சிட்டு போய் எந்த பொண்டாடி கிட்ட பேச போறேன்? உன் கனவுல வராளே அந்த பொண்டாட்டி கிட்ட போய் பேசு. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறதுனா அடிக்கலாம், இல்லனா என்னால மட்டும் தனியாலாம் அடிக்க முடியாது. ஐயோ சரி, அடிச்சு தொலைறேன். ஆனா மவனே, சரக்கு அடிச்சுட்டு போய் அவகிட்ட ஒழுங்கா பேசி இன்னைக்கு நீ அவளை கரெக்ட் பண்ணாம இரு. ஐயோ, சரக்கு அடிச்சுட்டு போய் அவகிட்ட பேசலன்னா இவன் நம்மள அடிப்பானோ? சாதா அடி இல்ல, சாவடிச்சிருவேன். ஒழுங்கா அடிச்சுட்டு போய் அவகிட்ட அன்பா பேசுற. சரிடா, பேசுறேன்டா. ஆமா, எனக்கு ஒரு டவுட்டா சக்தி. சரக்கு அடிச்சா ஸ்டெடியாவே பேச முடியாதே, அப்புறம் எப்படி நீ அவகிட்ட போய் அன்பா பேசுவ? அப்புறம் நீ சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சா அவ உன்னை தப்பா நினைக்க மாட்டா? அதுக்கு சரக்கு அடிச்சது அவளுக்கு தெரிஞ்சாதானே? எப்படா தெரியாம இருக்கும்? சரக்கு அடிச்சுட்டு அவ பக்கத்துல போனா ஸ்மெல்ல வச்சு கண்டுபிடிச்சிட மாட்டா? டேய், அதெல்லாம் சரக்கு அடிச்சா ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஐடியா இருக்குடா. ஓ, அப்ப உனக்கு எல்லா ஃப்ராடுத்தனமும் தெரியும். நான் மட்டும்தான் நல்லவனாவே இருக்கேன். யாரு நல்லவன்? நீ இல்லையா பின்ன? சரி, இப்ப இங்க அதுவும் முக்கியம். சீக்கிரமா அடி, சீக்கிரம் போய் கையில பேச வேணாம். உண்மையாவே இவன் சொன்ன மாதிரி அடிச்சது கொஞ்சம் தைரியம் வந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அடிச்சதுனால ஒரே பேக்ல ஒரு மாதிரி கிருகிருன்னு வருது. ஏண்டா மச்சான், எனக்கே எப்படி இருக்குன்னா உனக்கு எப்படிடா இருக்கு? டேய் மச்சான், என்ன எதுவும் பேசாம இருக்கான்? ஒரே பேக்ல மட்டையாயிட்டானா? டேய் மச்சான். சக்தி, என்னடா என்னாச்சு? தலை சுத்துதா? இல்லடா சக்தி, அது என்னமோ. என்னடா கிருனாவுதா? சரி, வேணை விட பிடிக்கலன்னா அடிக்க வேணாம், இதோட நிறுத்திக்கலாம். இல்லடா சக்தி, அன்னைக்கு நைட்டு பொண்ணு ஷர்ட்டு. என்னடா அது? 3 வருஷத்துக்கு அப்புறம் சரக்கு அடிச்சாலும் டயலாக மாத்தாம அதே மாதிரி சொல்றான். அதையெல்லாம் மறந்துட்டான்னு நினைச்சோம். அப்பதான் நைட்டு பொண்ணு சர்ட்டுன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். சரி, அதுக்கப்புறம் அதையெல்லாம் மறந்து இப்ப புதுசா கனவு பொண்ணு துப்பட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்ப என்ன திரும்ப பழைய டைலாக்குக்கே போயிட்டான்? சக்தி, அன்னைக்கு நைட்டு என்னடா நடந்துச்சு? ஆடு நடந்துச்சு, மாடு நடந்துச்சு. டேய், திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. சரக்கும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம், கிளம்புறா வா. இல்லடா, அன்னைக்கு என்னமோ நடந்துச்சு. எனக்கு என்னெல்லாமோ ஞாபகத்துக்கு வருது. நீ ஊத்து. ஊத்துறதா? டேய், ஒரு பக்கே உளறிக்கிட்டு இருக்க, ஒண்ணும் தேவையில்ல, வா போலாம். இல்லடா சக்தி, அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு இப்படி மச்சம் இருந்துச்சுடா. என்னது மச்சமா? என்ன அடிச்ச மப்புல நைட்டு பொண்ணு சர்ட்டுங்கிறதையும் கனவு பொண்ணு துப்பட்டாங்கிறதையும் ரீமிக்ஸ் பண்ணிட்டானா? டேய், என்னடா உளறிக்கிட்டு இருக்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ பார்த்த அந்த பொண்ணு வேற. கனவுல வர்ற பொண்ணு இடுப்புல தாண்டா மச்சம் இருக்கு. ஏன்டா இதையும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ற? ஷோ, இல்லடா சக்தி, நான் சொல்றது உனக்கு புரியலையா? எனக்கு ஒரு இளவும் புரியல. ஏற்கனவே நான் மண்டை காஞ்சு போயிருக்கேன். சக்தி, சரி சரி, நீ ஏற்கனவே டென்ஷனா இருக்க, நான் எதுவும் சொல்லடா.
ஐயோ நீ சரக்கு அடிச்சா இப்படி உளருவேன்னு தெரிஞ்சு உன்னை கூட்டு வந்த பத்தியா என்ன சொல்லணும். சரி அடிச்சது போதும், எனக்கு தைரியம் எல்லாம் வந்துருச்சு, வா போலாம். டேய் ஒரு நிமிஷம் இல்ல சக்தி, அது என்னமோ தெரியல, குடிக்கும் போது என்னெல்லாம ஞாபகத்துக்கு வருதுடா. ஒரே ஒரு பெக்கு. இன்னொரு பெக்கா? டேய் நீ அடிச்சதுக்கே நீ உளறது என்னால தாங்க முடியல, இதுல இன்னொரு பெக்கு கேக்குதா உனக்கு? ஒன்னும் தேவையில்ல, நட வீட்டுக்கு போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.